ஹாய் ஹாய். டிஸ்க்ளைமர், 15 வயசுக்கு கீழே இருக்கவங்க, இதயம் பலவீனமா இருக்கவங்க, விஷால் அவர்களின் ரசிகர் மன்ற தலைவர்கள், தலைவிகள், உறுப்பினர்கள், உடன்பிறப்புகள், விழுதுகள், விசிறிகள், ஏசிகள், ஃப்ரிட்ஜுகள், கிரைண்டர்கள் யாரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ப்ளீஸ் தவிர்த்திடலாம். அதுக்கப்புறமா நீங்க ஏதோ ஒன்னு போடணும், அவங்களுக்கு எதிராக நாங்க இன்னும் பிக் பாஸ பத்தி எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவா பேசுறோம்னு நினைச்சு பேசிட்டு இந்த கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. அடுத்த பிக் பாஸ் வர வரைக்கும் கூட நாங்க இத பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா நாங்க போடதான் செய்வோம். அது மட்டும் இல்லாம நீங்க கமெண்ட்ல இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் கமெண்ட் தூக்கிடுவாங்க, இல்ல நாங்க கமெண்ட் தூக்கிடுவோம். உங்களுக்கு வேற தேவையில்லாத இதய வலி வரும். ஆமா, அதுக்கப்புறமா கிணத்த காணும் தேடாதீங்க, கிணறு கிடைக்காது. வேணும்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, சோ நம்ம சொல்றது சொல்லிட்டு அதுக்கப்புறமா தேவையில்லாமலாம் எதுவுமே பேசக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட். சோ இது வரைக்கும் விஷால நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. ஆனா பெஸ்ட் மோஸ்ட் என்ன சொல்றது, ரெலவெண்டா, செம்மையா, சூப்பரா, நச்சுன்னு அப்படின்னு கேட்டது சோபனா. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். எவ்வளவோ இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க நான் கனவுலயும் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து இதை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா பண்ண வேணாமா, இப்படி முதல்ல அவர் இன்டர்வியூ கொடுப்பாருன்னே முதல்ல நிறைய பேர் மாட்டாங்க. அவரே ரொம்ப பிஸி, அவர் பெரிய ஹீரோ ஆயிட்டாராம். அவர் எக்கச்சக்கமா அவருக்கு டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சான், அதுவாயிடுச்சான். அவர் எப்படியோ வெளியில வாழ்க்கை எப்படி வேணா இருந்துட்டு போதாங்க, கவலையே இல்ல. அந்த பிக் பாஸ்க்குள்ள அவர் பண்ண சில விஷயங்களுக்கு எல்லாம் குளோஷர்னார்ல, ஆனா அவர் பேசின சில விஷயங்களுக்கு க்ளோஷர் கிடைக்கவே இல்லை. அந்த க்ளோஷரை குடுக்கறதுக்கு சோபனா அவர்கள் பண்ணாங்கன்றது எனக்கு செம்ம ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். சீரியஸா நம்ம அந்த இடத்துல போய் முதல்ல அவர் இன்டர்வியூல எடுக்க முடியாது. அப்படியே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நாங்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாம் கோவம் தான் வரும். பட் அவ்வளவு அழகா ஆர்டிகுலேட் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அததான் அந்த பியூரான ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த ஆராவே சூப்பரா இருந்தது. அந்த நின்னு பேசிச்சுன்ற நின்னு பேசினாங்க. அது ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கறத காட்டிட்டாங்க அவங்க உண்மையாவே. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை யாருமே டச் பண்ணல. ஆமா, மெயினா அத நம்ம நிறைய சொல்லிட்டோம், நிறைய பாத்துட்டோம், ஆனா யாருமே அதை கேட்கல. திருப்பி வெளியில இருந்து உள்ள போனாங்க பாருங்க ஒரு கும்பல், அவங்களும் அதை கேட்கவே இல்லை. ஏன்னா தர்ஷிகா அவர்களோட விஷயமும் சரி, அவருக்கு அர்ச்சிதா கூட இருந்த விஷயமும் சரி, சௌந்தர்யா கூட இருந்த விஷயமும் சரி, ஒரு தடவை இல்ல 2 தடவை அந்த வீட்டுல பேசப்பட்டிருக்கு. ஒரு தடவை 2 தடவை நிறைய தடவை பேசப்பட்டுருச்சு. எல்லாரும் அவர்கிட்ட ஒண்ணு கேட்டாங்க. இப்ப வரைக்குமே ஒழுங்கான க்ளோஷர்ன்றதெல்லாம் இல்ல. இப்பயுமே அவர் இவங்களும் ஃப்ரெண்ட், அவங்களும் ஃப்ரெண்ட், அது அவரோட பர்சனல், அது இருந்துட்டு போகுது. எங்களுக்கு ரொம்ப இதானது என்னதுன்னா, ஒரு விஷயம் சோபனா அவர்களுமே கேட்க முடியல. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஜாக்லினை பத்தி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அது செம்ம. நீங்க சௌந்தர்யா பத்தி பேசுறதெல்லாம் ஓகே, ஜாக்லினை பத்தியா நானா? வாயில இருந்து எனக்கு முத்தான வார்த்தைகள் தானே வந்திருக்கு. ஜாக்லின் இஸ் மை செலிபிரிட்டி ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்டுங்க. என்னங்க அவங்கள போய் நான் தப்பா பேசுவேனா? என்னமா மழுப்புற விசாலு, ஆனா மாதிரி ஆளு நீ. இத சொல்லும் போது வீடியோவே இருக்கு அப்படின்னு கொடுத்தாங்க பாருங்க. அப்படியே எல்லாரும் அதை கட் பண்ணி அந்த தக்குன்றத போடுங்களேன், தலைவா அப்படின்னு அந்த கண்ணாடி, அந்த சிகரெட் எல்லாம் அந்த செயின்லாம் பண்ணட்டும், டன் டன் டரடன் அப்படின்னு போடுங்க. ஏன்னா அது ஒரு செம்ம மொமெண்ட் அவங்க அதை எடுத்து கொடுத்தது. ஏன்னா சில விஷயங்களை நம்ம வாய் தானே பெண் தானேன்ற மாதிரி, வாய் தானே என்ன வேணா வார்த்தைகளை விட்டு போலாம், பொறுக்க முடியாது, காட்ட முடியாது அப்படின்னு இருக்கு. பிக் பாஸ்ல இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு எல்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டு நம்மளுக்கு காட்டப்பட்டதுதான். விஜய் டிவி பண்ணதுல நல்ல விஷயம் அந்த 24/7. அந்த 24/7ல இவர் பேசுறதை காமிச்சது. ஏன்னா அவங்களே முடியாம காமிச்சிட்டாங்க. அதெல்லாத்தையும் இவங்க காமிச்சாங்க பாருங்க. பாவம், அவரை வர எப்படியோ கொண்டு ரன்னர் ஆக்கி விட்டுட்டாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ், நம்மளுக்கு அதெல்லாம். ஏன்னா இவரு சௌந்தர்யாட்ட சொன்னது ஒண்ணுத்தையும் கூட உருப்படியா பூரா அந்த பொண்ணுக்கு எதிர்த்து சொல்றாங்க. எனக்கு தெரியவே தெரியல. ஏன் உள்ள இருக்கும் போது அத்தனை பேர் சொல்லும் போது கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கலாம்ல அவங்க. அது என்ன இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் போய் இப்படி பேசுவானா அப்படி கூட இருக்கு. அவங்க பாருங்க, உங்களை நினைப்புல கூட இவ்வளவு நீங்க திறந்தாண்டு யோசிக்கல பாவம். ஆனா வெளியில அவங்க அந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்த உடனே அவங்களாலே அப்படியே சரி அவங்க அப்படி சொல்லிருக்க மாட்டான், நானே தேர்த்திக்கிறேன் அப்படின்னு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிருக்காங்க.
எனக்கு புரியவே இல்ல அப்படின்றாங்க. அப்ப மனசு எவ்வளவு வந்து நான் உண்மையிலேயே நொந்து போயிட்டேன் அப்படின்னாங்க. ரெண்டாவது அவங்க தம்பிக்கிட்டயும் போய் கேட்டாங்களாம், நீ வந்தல ஆக்சுவலா அவர் ஏன் கேட்கலன்றத நம்ம உள்ள இருக்கும்போது நம்ம சொன்ன ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல சரி நீங்க ஜாக்லின் எல்லாம் சொன்னீங்க சூப்பர், இதையும் சொல்லி இருக்கணும். முரண்பாடு அவங்க பொண்ணு மேல சொன்னதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் இவர்ல இருந்து யாரா ஒருத்தராவது வந்து இல்ல எங்களுக்கு முரண்பாடு விஷால் மேல இருக்கு, நீங்க ஏன் பேசுங்க. ஏன்னா விஷ்ணு வந்து கேட்டாரு. ஆனா விஷ்ணு என்ன பண்ணாரு, எல்லாரையும் சேர்த்து வச்சு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சேனலே வந்து விஷ்ணுக்கு அவ்வளவு சப்போர்ட். எனக்கு வந்து இது விஷால் யாருமே எந்த தப்பா அந்த இடத்துல இல்ல அந்த இடத்துல விஷ்ணு பண்ண ஒன்னும் கரெக்ட் தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து வெறும் விஷால் இல்ல, விஷால் கூட வந்து முத்துக்குமரன் இருந்தாங்க, முத்துக்குமரனும் பேசினாரு, தீபக் இருந்தாரு, அப்புறம் வந்து அருண் இருந்தாரு, ரஞ்சித் இருந்தாங்க, ரஞ்சித் இருந்தாரு. சோ அவர் எல்லாரையும் வச்சு பேசுறதுலாம் ஓகே தான். எந்த விஷயம் ஏதா விஷயம்ன்றது எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும். ரொம்ப கிளியரா சொல்லிட்டு போயிட்டாரு, விடு அது அவர் வந்து இது. பட் ஃபேமிலின்னு இருக்கும்போது அவங்க தம்பி சொல்லி இருக்கணும். அவர் வந்து சொன்னாராம். சோ அந்த சௌந்தர்யா இஷ்யூக்கு இங்க நிறைய இன்டர்வியூல கேட்டுட்டாங்க. பட் தர்ஷிகா இஷ்யூ வந்து அதுவும் எல்லாருமே கேட்டாங்க. பட் ஜாக்லின வந்து அவர் சொன்னதை சோபனா அவர்கள் கேட்டப்போ அப்படியே தக் லைஃபா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கணும். அது என்னதுன்னா, நான் சௌந்தர்யாவை அப்படி பேசினதுக்கு காரணமே அவங்க ஜாக்லினோட ஒரு ஃப்ரெண்டா இருந்ததாலதான், ஜாக்லின் கூட இருந்தால அதனாலதான் அவளும் அதே மாதிரி நான் நினைச்சிட்டேன். அந்த அதே மாதிரி என்ன அப்ப நீங்க சௌந்தர்யாக்கு என்னெல்லாம் அக்யூசேஷன் சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க இப்ப ஜாக்லினுக்கு போட்டிருக்கீங்க. கரெக்ட். அதை யாருமே வெளியே சொல்லல. ஈவன் நம்ம சோபனாவும் அதை கேட்கல. பட் அவர்கிட்ட உண்மை வர போறதுன்னா அதுக்கு வர சொல்றாரு அவரு. அது இந்த விஷயம் அப்புறமா அவர் எப்ப பேசினாருன்னு கேட்டீங்கன்னா, ரவீந்தர் சாரோட ஒரு நைட்டுல வந்து பெட் மேல உட்காந்துட்டு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல அவர் இத சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி அவரு நிலா என்ன சாரி நேஹாவா அவங்க பேரு, நேஹா அவங்க கிட்ட இத வந்து சொல்லி இருப்பாரு. அதே மாதிரி சொல்லிருக்காரு இந்த விஷயத்த. அவ ஜாக்லினோட இருந்ததுனால ஜாக்லின் மாதிரியே நான் நினைச்சிட்டேன், தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜாக்லின் என்ன நினைச்சீங்க புரியல. அந்த விஷயம் இதுவரைக்கும் யாருமே வெளியே கொண்டு ஆக்சுவலா சொல்ல போனா தர்ஷிகா, ஜாக்லின், சௌந்தர்யா 3 பேருக்கும் இவர்கிட்ட இருந்து நடந்தது அநியாயம். அட்லீஸ்ட் தர்ஷிகாவது அவங்களா போய் விழுந்தது, அவங்களா லவ் நான் வந்து அது என் தப்பு தான் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் பின்னாடி நடந்திருக்கு இதெல்லாம். இப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு இந்த இன்டர்வியூல, நான் ஜாக்லின் பத்தி தப்பாவோ இல்ல ஜாக்லின் என்ன பத்தி தப்பாவோ எங்கேயும் பேசுனது, நீங்க அவங்கள பேசுனீங்க அக்யூசேஷன் வச்சு, அவங்க என்ன பத்தி எங்கேயும் பேசுனது இல்ல. அவங்க ஏங்க உங்களை பத்தி பேசுறாங்க? அவங்க நீங்க யார பத்தியுமே அவங்க தப்பா பேசல, அதுதான் உண்மை. யாராவது வெளியில எடுத்து காட்டுங்க. அவங்க சௌந்தர்யாவும் சரி ஜாக்லினும் சரி 2 பேருமே உங்களை தப்பா எந்த இடத்துலயுமே பேசல, வார்த்தையே விடல. ஆனா நீங்க அவங்கள பத்தி கேவலமா பின்னாடி பேசிருக்கீங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்? அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப கூட வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க, அது ஏன் தப்பு கிடையாது. ஆனா நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் தப்பு இல்ல. நான் வந்து இப்பதான் தவழற குழந்தைங்க, நான் சின்ன பாப்பாங்க, நான் இப்பதாங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி நீங்க கை சூப்பர பாப்பா இல்லங்க. அத வந்து சோபனா கேட்டாங்க, எது இது வேண்டான்னு சொல்றதுக்கு நீங்க மெச்சூர் ஆகணும்னு சொல்றீங்களா விஷால்? அவங்க கேட்டதெல்லாம் செம்மையான கேள்வி. சிரிச்சுக்கிட்டே அவங்க கேட்கும் போது அந்த பக்கத்திலேயே அந்த கேமரா, அதாவது அந்த 2 போட்டோவும் பக்கத்துல 2 கேமரா வச்சு போடும்போது அவர் பேசும்போது அவங்களோட ரியாக்ஷனை காட்டுறாங்க பாருங்க. செம்ம நக்கல், அதாவது நக்கலின் உச்சம். நீ எல்லாம் எப்படிரா இப்படி உருட்டுற, தாங்க முடியலடா, உன்னெல்லாம் வெளியில வச்சு நான் என்ன கேள்வி கேட்பேன் தெரியுமா? இந்த கேமராவை மட்டும் ஒரு 5 நிமிஷம் மூடுங்களேன், அவனை நான் என்ன கேள்வி கேட்கறேன்னு பாருங்களேன்ற மாதிரி இருந்தது எனக்கு. உண்மையிலேயே அவங்களுக்கு அப்படியே நாக்குல அவ்வளவு கோவம் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பண்ணது. எனக்கு சீரியஸா ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து இந்த விஷயத்த இந்த மேடையில எடுத்துட்டு வந்து சொல்லி இவ்வளவு பேர் அதை பாக்குறாங்கன்றப்போ எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷம். விஷயத்தையும் சொல்லிடு. இந்த விஷயம் கேட்ட கேள்விய ஜாக்லினை பத்தி என்ன கேள்வி கேட்டாங்க? அதான் ஜாக்லினை பத்தி நீங்க வந்து சொல்றீங்க, நீங்க அவ வந்து கேபிஒய் ஒரு ஷோ தான் பண்ணிருக்கா, அதுக்கப்புறமா வந்து அவங்க சுத்தமா ஃபீல்ட்லயே இல்ல. ஆனா நான் வந்து கரண்ட்ல இருக்கிற சாக்லயே இருக்கேன், ஒதுருது இல்ல. ஆமா, நான் கரண்ட்ல இருக்கிற ஒரு ஃபெல்லோ. அதுவும் எனக்கு எல்லாம் பாக்யலட்சுமில எல்லாம் எனக்கு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் எல்லாம் உலகத்துல யாருமே இல்ல. நான் உலகம் பூரா எங்க போனோம் கேட்டுக்கிட்டு இருந்தா, இத கேட்டா அவர் உடனே போயிட்டாரு. இப்ப எல்லாருக்கும் இந்த எழிலாதான் தெரியும், விஷாலா தெரியும். இது எனக்கு பாக்க எப்படி இந்த தெரியுமா, இந்த அது இது இதுல ஒரு ரவுண்ட் வரும் கடைசியா, கேக்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாம பதில் சொல்லணும்னு. விஷால் அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அவரு நீங்க சாப்பாடுல உப்பு இருக்கா,
நேத்து கூட நான் மதுரைக்கு போயிருந்தேன். அந்த மாதிரி அவரோட பதில் அண்ட் கேள்விலாம் நச்சு இருந்தது. ஆனா அவர் சைட்ல இருந்து பதில் எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. உள்ளவே அப்படித்தானே மழுப்பிட்டு இருந்தாரு மனுஷன். சரி வெளியில வந்து இதான் சொன்ன கத்துக்கிட்டேன் அங்க பதில் உள்ளவே மழுப்பிட்டாரு ஜாலியா. வெளியில வந்து கேள்வி கேட்டா எங்க இந்த பதில் சொல்ல தெரியும்? போட்டு திருப்பிட அடைய திருப்பி 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 ஒரே வார்த்தை. குழந்தைங்க எனக்கு மெச்சூரிட்டி அடிங்க. இதுதான் நீங்க தர்ஷிகாக்கு என்ன சொல்லிட்டாரு? தர்ஷிகா வந்து அது அவங்க பிரச்சனை, அது அவங்களா வந்து என் மேல விழுந்தாங்க, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது நானும் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். யாரா இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து அத என்ன கத்துக்கிட்டாருன்றத நாங்க சொல்றோம், அவரு சொல்லல, நாங்க சொல்றோம். இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து பிவேர் ஆஃப் கேர்ள்ஸ். இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் மோசமான பொண்ணுங்க, நம்ம கிட்ட அப்படிதான் வருவாங்க, நம்மளும் எல்லாமே யூஸ் பண்ணிப்போம். பட் யாரையும் அந்த இது இருக்குமே, என்ன படம், உத்தம புத்திரன் படத்துல நான் இல்ல சார் அந்த பொண்ணுதான் அதான் ஊர்ல போறது என்னவோ ஏன் தலைதான வந்து இமோஷனல் ஏகாபரம் சொல்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம சௌந்தர்யா விஷயம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாதான். அவர் என்ன சொல்றாரு, இப்ப கூட நேத்து கூட எனக்கு போன் பண்ணி பேசி எப்படிடா இருக்க விஷால் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்டி, இதுவே நம்ம பண்ணது வித்து போச்சுல. அவரு வந்து டைரக்டருக்கு போன் என்ன கேள்வி கேக்குறாங்க, நீங்க ஏங்க தப்பா பேசிட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு அவர் இந்த பதில சொல்றாரு. நான் போன் பண்ணி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சௌந்தர்யா ஃபேன்ஸ் என்ன பகச்சுக்காதீங்க, என்னாலதான் வந்து சௌந்தர்யாக்கு ஒரு வேலை கிடைக்கும். உங்க சௌந்தர்யாக்கு ஆல்ரெடி சௌந்தர்யா கிட்ட இருந்து ஒரு ஏலியன் டைப்ல ஒரு இது பண்ணி அவங்க ஒரு படத்தோட அவங்களோட ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, மியூசிக் ஆல்பம். ஆல்ரெடி அவங்களும் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த இவங்க ஜாக்லினும் ஆல்ரெடி படத்துல நடிச்சிருக்காங்க. அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது கெவின்னு சொல்லி. சோ என்ன இவரு விட்டாரு அவரோட படத்தோட ரிலீஸ், அவர் என்ன வேணா சொல்லிக்கோங்க. சௌந்தர்யா கூப்பிட்டு வந்து விஷ் பண்ணாங்க. ஆமா ஆமா, இது கூடவே இன்னொன்னு சொல்லிக்கிறோம். எங்களுக்கு வந்து இங்க உடனே அந்த விழுதுகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்படியே கோவமாகி வந்து நீங்க வந்து உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா, முதல்ல வீட்டுல போய் சோறாக்குங்க அப்படின்னு சோறு ஆக்கிட்டோங்க. நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் வேலை இருக்கு, அடுத்த வேலைக்கு தான் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு வேலை இல்லாம நீங்க இந்த வீடியோவையும் பார்த்து இல்ல பாக்காம கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்களா, அதை விட நாங்க அதுக்குள்ள நிறைய வேலை ஒரு 15-20 minutes தான் அந்த வீடியோ. அதோட நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க பண்ணி எங்க வேலையை பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் அப்படி கிடையாது. உங்க மைண்ட்ல 24 மணி நேரம் இதான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லாம இருந்ததுன்னா நாங்க என்ன அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து நீங்க இந்த கமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அப்பவே சொன்ன மாதிரி கமெண்ட் காணாம போயிடுச்சுன்னா கிணத்த காணும் தேடினா கிணறு கிடைக்காது. ஏன்னா நீங்க ஒண்ணு மறந்துடுறீங்க, நீங்க கமெண்ட் பண்ற உரிமை இருக்க மாதிரி எங்க சேனல்ல எது தெரியணும் தெரியக்கூடாதுன்றத பண்ணி வைக்கிறதுக்கான உரிமைகள் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆனா அதை மீறி உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா, இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கங்க சொல்றாங்கல்ல, இந்த கொலை பண்றவங்க கொள்ளை அடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி இருக்கு, இவங்களுக்கெல்லாம் யார் சப்போர்ட்டா பேசுறாங்க. சின்னதா ஒரு பொண்ணை கமெண்ட் அடிச்சான், சின்னதா ஒரு பொண்ணை ஏமாத்தணும், அது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு? ஏண்டி உங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல? உங்களுக்கு எல்லாம் உங்க புருஷன்லாம் உங்களுக்கு சோறு போட மாட்டானா? அவன் என்ன பண்றான்? இப்படி எல்லாம் அழகான கமெண்ட்டுகள்லாம் உங்களுக்கு எல்லாம் வரும், அது போடணும்னு தோணும். கொலை பண்றவங்க கொள்ளடிக்கிறவங்க இத பத்தின வீடியோஸ்ல பின்னாடி இருக்கு. அந்த வீடியோஸ்ல வேணா நீங்க அங்க போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. அப்படியும் மீறி உங்களுக்கு வந்து டிங் 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 அப்படின்னு அடிச்சு நாங்க உங்க இந்த வீடியோ பார்க்க சொல்லல. இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடணும். அப்படியே விட்டு போகிறதுக்கு மனசு இல்ல, நான் போட்டே தீர்வேன்னு சொன்னா அந்த கமெண்ட் எங்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரியாது. இன்னொன்னு, அந்த வீடியோஸ்ல பார்க்க வேணாம்னு நினைக்கிறீங்களா, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ உங்களுக்கு வரவே வராது. பட் நீங்க என்ன பண்ணுவீங்க, தேடி ஜிகேஎஸ் கிரியேஷன்ஸ் எங்க இருக்காங்க அவங்க வீடியோ போய் பார்க்கலாம் வந்து கமெண்ட் பண்ற ஆட்களா இருக்கிறதுனால இவ்வளவு ஆர்ஜென்ட் ஃபேன்ஸ் எங்களுக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னோட கமெண்ட் வர மாட்டேங்குது சார், அவங்களை தயவு செஞ்சு நீங்க சார்ஜ் பண்ணணும் சார், எனக்கு ரொம்ப இந்த நீதி வேணும் சார், என்னோட கமெண்ட் அசிங்கமான கமெண்ட் விஷால் அவர்களோட விஷாலே கேடு கட்டவன், அவனை புடிச்சிருக்கல, நான் அதை விட கேடு கட்டவன் சார், என்னோட கேடு கட்ட கமெண்ட் எல்லாம் எங்க சார் அங்க காணோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இது அவர்களோட பதில்கள், நாங்க இதை எதுவுமே சொல்லல. இன்னையோட இந்த மேட்டரை நாங்க விட்டுருவோம், ஏன்னா எங்களுக்கு இதை பத்தி கவலை கிடையாது. ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பழைய வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கமெண்ட் அடிப்பீங்க. பண்ணுங்க, எங்களுக்கு ஜாலியா தான் இருக்கு கேக்குறதுக்கு. போய் பாத்தீங்கன்னா சரி, எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கிறதுனால நாங்க எங்களோட ஃபேன்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு அடுத்து அவங்களுக்காகவும் பாத்துட்டு நாங்க கிளம்பிக்கிறோம். நீங்க பாக்கணும் பாருங்க, பக்காட்டி போங்க. பாய் பாய்.